My dear students, இந்த லெக்சரில் நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். அதாவது த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கான்செப்ட் மேப். இப்போ நான் கொடுத்துருக்க டைட்டில் even though it is intended for 12th standard, but this is applicable to all classes and all subjects also. ஸோ அந்த பேசிஸில் இப்போ நமக்கு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். இப்போ நம்ம கார்பன் பேஸ்டு காம்பவுண்ட்ஸில் கூட இது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, அதேமாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு, கெமிஸ்ட்ரியில் இந்த மாதிரிலாம் வரும். யூஸ்வலாக எப்படி கொடுத்துருப்பாங்க, டெக்ஸ்ட் புக்கில் பேராகிராஃப் ஸ்டைலில் தான் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ லீனியராக அது பாட்டு போயிட்டே இருக்கும். அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், கான்செப்ட் மேப்பாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ தட் அதை பேஸ் பண்ணி நாம் அருமையாக ப்ரெசன்டேஷன் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் படிக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இது ஸ்டேஜ் 1 அப்படின்னு வச்சுப்போம். இது புக்கில் கொடுத்துருக்கிறது. அடுத்தது இங்கே நாம் கான்செப்ட் மேப்பாக அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம். இது ஒரு செல்ஃப் ரீடிங்க்கு, செல்ஃப் ஸ்டடிக்கு. அதுக்கப்புறம் அதை ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஆன்சராக, அதாவது ஸ்கூலில் இல்லாட்டினாக்கா எக்ஸாமில் டெஸ்ட்டோ வச்சாங்கன்னாக்கா, ஸ்கூல் டெஸ்ட்டோ இல்லாட்டினா எக்ஸாமினேஷன்லேயோ அதை எப்படி ஆன்சராக அதை உருவாக்குறது. இப்போ இந்த கான்செப்ட் மேப் பண்ணின்னு டைரெக்டாக அப்படியே ஆன்சர் ஷீட்டில் எழுதி வச்சின்னா சம் டீச்சர்ஸு மார்க் போட மாட்டாங்க. ஸோ அப்போது கான்செப்ட் மேப்பு உனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இதை எப்படி பண்ணுறது, எங்கே யூஸ் பண்ணுறது. ஒன்று, இந்த மாதிரி செல்ஃப் ஸ்டடி பண்ணுற நேரத்தில் டெக்ஸ்ட் புக்லேருந்து உட்காந்து நீ படித்து அது மேப்பிங் பண்ணி அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் அதை வர வைக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா, உங்கள் ஸ்கூலில் டீச்சர் எடுத்திருப்பாங்க கிளாஸில் இல்லையா? ஸோ கிளாஸ் டீச்சரோ இல்லாட்டினாக்கா டியூஷன் மாஸ்டரோ யாராவது ஒருத்தர் எடுத்திருப்பாங்க. அவங்க சில நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணியும் நீ கான்செப்ட் மேப்பு உருவாக்கலாம். டெக்ஸ்ட் புக்கை பேஸ் பண்ணியும் க்ரியேட் பண்ணலாம். அண்டு ஏதாவது ஒரு கைடு இல்லாட்டினா ரெஃபரன்ஸ் புக்ஸ் ஏதாவது இருக்கும், அதை பேஸ் பண்ணியும் நீ கொண்டு வரலாம். ஸோ இந்த மூணுத்தையும் நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கிறோம். டெக்ஸ்ட் புக்லேருந்து படிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தட் இஸ் த ரெக்கமெண்டட் ஒன். அஃப்கோர்ஸ் டீச்சர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப அதை மறக்காமல் நம்ம ஒரு ஸ்கிரிப்லிங் நோட்ஸ் ஆட்டம் எழுதி வச்சுருக்கணும். இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா கூட அதை ஸ்கிரிப்லிங் நோட்ஸாக கடன்னு எழுதிடணும். நம்ம ஷார்ட் ஃபார்மில் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இமீடியட்டாக அதை மேப்பிங் பண்ணணும். அண்டு சில விஷயங்கள் புரியாமல் இருக்கும். ஒன்று என்ன மாதிரி சார்ட்டை நீ கற்றுக்கலாம், அப்படி இல்லாட்டினா கைட் புக்கை வச்சுக்கிட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு வரேன். ஸோ இந்த மேப்பிங் பண்ணிவிட்டு அந்த மேப்லேருந்து என்ன பண்ணுற, தட் இஸ் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஆன்சர்ஸை உருவாக்கலாம். இதை தான் நான் இந்த செஷனில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நல்ல கவனமாக கவனி. டுவர்ட்ஸ் த எண்ட் டவுட் இருந்ததுனாக்கா கேளு. அடுத்தது இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்குக்கு போகிறோம். இந்த டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தா அப்படின்னா வரி வரியாக கொடுத்துருப்பான் இல்லையா? ஸோ physical properties. The physical properties of aldehydes and ketones are described as follows. Methanol is a gas at room temperature. Ethanol இது மாதிரி இப்படி படிக்க ஆரம்பிச்சோன்னா நமக்கே போர் தட்டிடும். அப்போ வெறுமனை கண்ணால் இப்படி படிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், நமக்கு போர் தட்டும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம எப்போதும் பென்சில் கையில் வச்சுருக்கணும். புக்கு அது உன்னுடைய புக்காக இருந்தால், லைப்ரரி புக்கில் பண்ணாத, உன்னுடைய புக்காக இருந்தாக்கா நீ பென்சில் வச்சுக்கோ கையில். பென்சில் வச்சுட்டு என்ன பண்ணுற, மெயினான பாயிண்ட்லாம் என்னென்ன. ஸோ இப்போ நான் இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எதனால் வருது, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எதனால் வருது. நான் கெமிக்கல் ரியாக்ஷன் நடத்துகிறப்பையே அந்த கிளாஸில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்படிங்கிறப்ப ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் ஜென்ரலாக என்னென்ன இருக்கும், ஃபிசிக்கல் ஸ்டேட் பற்றி படிப்போம். பாய்லிங் பாயிண்ட், மெல்ட்டிங் பாயிண்ட், விஸ்காசிட்டி இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம்
தட் இஸ் சால்யூபிலிட்டி பற்றி இருக்கும், அப்புறம் ஸ்மெல் எப்படி இருக்கும், கலர் எப்படி இருக்கும், இதெல்லாம் தான் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போது நமக்கு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னொன்னே ஃபெமிலியரான டேர்ம்ஸ் எல்லாம் என்ன, அதனால தான் இந்த டேர்ம்ஸ் அண்ட் டெஃபினேஷன்ஸில் நான் எப்போதுமே குறியாக இருப்பேன். ஸோ ஃபெமிலியரான டேர்ம்ஸ் என்னென்ன, இப்போ இதில் ஃபெமிலியரான டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அவன் என்ன சொல்லியிருக்கான், தட் இஸ் கேஸ். இது ஒரு ஃபெமிலியர் டேர்ம், நமக்கு தெரிஞ்ச டேர்ம். ஸோ ஹைலைட்டர் இருந்தால் ஹைலைட்டர் பண்ணு, இல்லாட்டா பென்சில் இருந்ததுனாக்கா அண்டர்ஸ்கோர் பண்ணிவிடு. ஸோ கேஸ்ன்னு கொடுத்துருக்கான், அப்புறம் லிக்விட்னு கொடுத்துருக்கான், அப்புறம் சாலிட்னு கொடுத்துருக்கான். ஸோ அப்போ தே ஆர் டாக்கிங் அபவுட் ஃபிசிக்கல் ஸ்டேட்டு தானே, இது நம்ம புரிஞ்சுக்கணும். எப்போதும் படிக்கிறப்ப நீ நினைக்கிற மாதிரி அப்படியே உடனடியாக படிக்கக்கூடாது. அதை ஃபஸ்ட்டு ஓவராலாக நமக்கு என்னென்னலாம் ஃபெமிலியரான வேர்ட்ஸ் அதில் இருக்குங்கிறத அப்படியே நுனிப்புல் மாதிரி மேய்ஞ்சிட்டு போகணும். ஸோ அப்போ இதில் என்ன ஆகுது, கேஸ், லிக்விடு, சாலிட். நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோ. அப்போ தே ஆர் டாக்கிங் அபவுட் ஃபிசிக்கல் ஸ்டேட். அப்போது இந்த இடத்துல பாயிண்ட் நம்பர் 1 என்னது, ஸ்டேட் பற்றி அங்கே சொல்கிறாங்க. சீனி ஒரு ஹிண்ட் எடுத்துக்கலாம், ஸ்டேட் பற்றி சொல்கிறான், ஃபிசிக்கல் ஸ்டேட் பற்றி சொல்கிறான். அதுக்கு அடுத்தது என்ன வரான் பாரு, தட் இஸ் பாய்லிங் பாயிண்ட். அப்போ பாய்லிங் பாயிண்ட் பற்றி சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் இம்பார்ட்டன்ட் நோடுன்னு நான் சொல்லலை, அது என்னது, பாய்லிங் பாயிண்ட், பிபிடி. இது எல்லாம் பாய்லிங் பாயிண்ட்டு அதை கம்பேர் பண்ணுறோம், அதோடய ஃபேக்டர்ஸ் என்ன, ஹையாக இருக்கிறது, லோயாக இருக்கிறது, அதெல்லாம் பற்றி அதில் டிஸ்கஸ் பண்ணுறோம். எல்லாமே பாய்லிங்னே வருது. அதுக்கடுத்து ஒரு குட்டி பேராகிராஃப் இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா பாய்லிங் பாயிண்ட்டு, மாலிகுலர். ஸோ மாலிகுலர் மாஸை பேஸ் பண்ணி இந்த பாய்லிங் பாயிண்ட் வருது, இதெல்லாம் சொல்கிறோம். அதுக்கடுத்தது இங்கே என்ன பண்ணிட்டான், தட் இஸ் தே ஆர் டாக்கிங் அபவுட் மிசிபிலிட்டி. அப்போ இந்த ஆஸ்பெக்ட் வேறு, இந்த பாயிண்ட் வேறு. அப்போ இங்கே மிசிபிலிட்டினா சால்யூபிலிட்டி. ஸோ அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, சால்யூபிலிட்டியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த மிசிபிலிட்டிங்கிற டேர்ம், மிசிபிலிட்டி வித் வாட்டரா என்ன, அது புரியுதா. ஸோ அப்போ 3வது பாயிண்ட் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ புரியுதா நான் எப்படி எடுக்கிறேன்ட்டு. இங்கே வி ஆர் டாக்கிங் அபவுட் மிசிபிலிட்டி ஆர் சால்யூபிலிட்டி, அதை பற்றி பேசுகிறோம். 4வது பாயிண்ட்டு சால்யூபிலிட்டி அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கான், எது வரையும் சால்யூபிலிட்டி இருக்குது போயிட்டே இருக்குது இதில். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஆர்டர் அப்படின்னு ஒன்று கொண்டு வரோம். ஸோ அப்போ அந்த இடத்துல ஓடர் அப்படின்னாக்கா ஸ்மெல் இல்லையா, அது ஆர்டர் அப்படின்னாக்கா பஞ்சண்ட்டாக இருக்குமா, இல்லாட்டினாக்கா ஃப்ராக்ரண்ட்டாக இருக்குமா. ஸோ அப்போது 4வது பாயிண்ட்டு நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நான் எந்த கிளாஸாக இருந்தாலும் இதை புரிய வச்சுருவேன். ஸோ இப்போ 4 அப்படின்னா இந்த இடத்துல எதை பற்றி பேசுகிறோம், ஓடர் அப்படின்றத பற்றி பேசுகிறோம். அப்போது இந்த பேராகிராஃபில் நமக்கு கிடைச்ச பாயிண்ட் எவ்வளோ, 4 நோட்ஸ், 4 பாயிண்ட். புரியுதா. இதை தான் நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறப்போ நம்ம அதை முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணிடணும். நான் போட்டு வச்சுருக்கேன். அப்போது என்ன பண்ணியிருக்கேன், ஃபிசிக்கல் ஸ்டேட் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது பாய்லிங் பாயிண்ட், இதில் கீ பாயிண்ட்டு, சால்யூபிலிட்டி, ஆர்டர். அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக அதை பற்றி டீட்டெயிலெலாம் வரப்போகுது. ஸோ அதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில் வரப்போ நான் என்ன பண்ணுறேன், சைட்டில் ஹிண்ட்ஸ் எடுத்துகிட்டு இங்கே மறுபடியும் எடுக்கிறேன். ஸ்டேட் அப்படிங்கிறப்போ கேஸ், இதை ஃபர்தராக கொண்டு வரப்போ நான் அங்கே எல்லாமே இதிலே கிறுக்கிட்டு இருக்க முடியுமா, கேவலமாக இருக்கும். ஸோ அப்போ மெயினான பாயிண்ட்லாம் ஹைலைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேனா பென்சில் இல்லாமல் படிக்கவே கூடாது. நோட் புக்கை கையில் வச்சுக்கோ, அதுக்கப்புறம் தட் இஸ் உன்னுடைய டெக்ஸ்ட் புக்கை கையில் வச்சுக்கோ, அதர் ரெஃபரன்ஸ் புக் இருந்ததுன்னா அதையும் வச்சுக்கோ, சார் கொடுத்த நோட்ஸ் இருந்ததுன்னா சார் கொடுத்த நோட்ஸையும் வச்சுக்கோ, இல்லாட்டினா கிளாஸ் ரூமில் டீச்சர் கொடுத்த நோட்ஸ் அதையும் வச்சுக்கோ, பரப்பி வச்சுக்கோ. உனக்கு வேணுங்கிற ரிசோர்ஸஸ் எல்லாம் தயாராக ரெடியாக இருக்கணும். I would even suggest you should have ஒரு கெமிக்கல் டிக்ஷனரி ஃபார் எவ்ரி சப்ஜெக்ட் நீ இங்கே வச்சுருக்கணும். புரியுதா. சயின்ஸுக்கு ஒரு டிக்ஷனரி, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு அதாவது சயின்ஸ்னால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாத்துக்கும் சேர்த்து, இல்லாட்டினா தனித்தனியாக வச்சுருந்தாலும் ஓகே. மேக்ஸுக்கு ஒரு தனி டிக்ஷனரி வச்சுருக்கணும். அட் எனி டைம் யூ ஷுட் ரெஃபர் இட். இது ஒரு சின்ன விஷயம் புரியலன்னு சொல்லிட்டு நம்ம தொங்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறோம், நான் இப்போ ஸ்டேட் சொல்லிட்டேன், அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், பாய்லிங் பாயிண்ட் பற்றி சொல்லியிருக்கேன், சால்யூபிலிட்டி சொல்லியிருக்கேன், ஆர்டர். இதில் ஒரு ஹிண்ட் மாதிரி நான் டெவலப் பண்ணியிருக்கேன் பாரு. இது அட்வான்ஸ்டாக இன்னும் கொஞ்சம் அதில் உள்ள பாயிண்டெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதெல்லாம் இங்கே உள்ளதை நான் சைடில் நோட் புக்கில் ஹிண்ட் எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், அடுத்தது
அதில் உள்ள பாயிண்ட் எல்லாமே சிங்கிள் வேர்டில் போட்டிருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது எதுவுமே கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் சென்டென்ஸாக இருக்காது. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அதை தான் என்ன சொல்கிறோம், நோட்ஸ் அண்டு கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு பேர். ஸோ நோட்ஸ், அதாவது நம்மளுடைய டைட்டில் இங்கே இருக்குது, நல்லா புரிஞ்சுக்க நான் சொல்கிறது. டைட்டில் இங்கே இருக்குது, திஸ் இஸ் அவர் டைட்டில். இந்த டைட்டில் நான் ஒரு பாக்ஸில் போட்டேன் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாம் என்ன, அதை ரவுண்ட் இது பாக்ஸில் போட்டால் அடுத்தது ஐ மீன் நோட்ஸை வந்து இது டைட்டில், நோட்ஸ் இங்கே ரெடி பண்ணுறேன். 1 பாய்லிங் பாட் பற்றி பேசியிருக்கோம், 2 சால்யுபிலிட்டி பற்றி பேசியிருக்கோம், 3 ஆர்டர் பற்றி பேசியிருக்கோம், 4. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, நான் எப்படி ட்ரா பண்ணுறேன் பார். ஸோ 1, இங்கே என்னாச்சு 2, இது 3rd பாயிண்ட், இது 4th. இதை தான் நோட்ஸுன்னு சொல்கிறோம். இது மேஜரான ஒரு ஆஸ்பெக்ட். ஓகேவா? ஒரு நிமிஷம். ரைட், லெட் மீ கண்டினியூ. அப்போது இந்த இடத்துல கவனிச்சு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், 1 2 3 4 மெயினான பாயிண்ட்லாம் ரெடி பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், தட் இஸ் இந்த ஸ்டேட்டில் வந்து என்னென்ன ஸ்டேட் இருக்குது அப்படிங்கிறத அந்த இடத்துல நான் பார்க்குறேன். கேஸ், ஸோ கேஸிய ஸ்டேட் ஒன்று இருக்குது, லிங்க் பண்ணுறேன், ப்ராப்பராக லிங்க் பண்ணாது. கேஸிய ஸ்டேட், அதுக்கப்புறம் வாலடைல் லிக்விடாக இருக்குது. ஸோ இந்த 2 தான். ஸோ இதில் நான் ஃபர்தராக என்ன பண்ணுறேன், மெத்தனால் அப்படிங்கிறது அது வந்து இப்போ இப்படி போட்டுப்போம், இது கீ பாயிண்ட். மெத்தனால்ன்றது கேஸ், வேறஸ் எத்தனால் அப்படிங்கிறது அது வந்து ஒரு வாலடைல் லிக்விட். மெத்தனால் அப்படிங்கிறதும் ஒரு லிக்விட். ஸோ இந்த பாயிண்ட்டை முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், பாய்லிங் பாயிண்ட். அதில் ஒரு 3 முக்கியமான பாயிண்ட் இருக்குது. டைபோல் இன்ட்ராக்ஷன், டைபோல் இன்ட்ராக்ஷன், மோலார் மாஸ் அண்ட் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ இந்த 3 தான் பாய்லிங் பாயிண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருக்குது. இது 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியும். இருந்தாலும் அந்த பாயிண்ட் எப்படி எடுத்திருக்கேன்றதை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். புரியுதா? அதுக்கடுத்தது சால்யுபிலிட்டி பற்றி பேசுகிறப்போ கார்பன் செயின் லெங்க்த்தை பேஸ் பண்ணி சால்யுபிலிட்டி எப்படி வருது. அதே மாதிரி ஆர்டர் அப்படிங்கிறது பஞ்சன்சி, இன்னொன்று என்ன ஃப்ராக்ரண்ட். இதுதான் 2. அப்போ கார்பன் செயின் லெங்க்த்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பஞ்சன்சி கம்மியாகும். ஸோ கம்மியாகிறதுக்கு டவுன்வர்ட் ஆரோ, இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கார்பன் செயின் லெங்க்த் இன்க்ரீஸுக்கு. ஸோ இப்படி லிங்க் பண்ணோம்னா என்ன அர்த்தம், வித் த இன்க்ரீஸ் ஆஃப் கார்பன் செயின் பஞ்சன்சி வில் கம் டவுன். ஆனால் ஃப்ராக்ரன்ஸ் என்னாகும், ஃப்ராக்ரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது எல்லாமே ஒரு இண்டிகேட்டர் மூலியமாக நான் கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி லோயர் மெம்பர் அப்படிங்கிறது அது எப்போதும் பஞ்சண்ட்டாக இருக்கும். ஸோ எப்படி அந்த ஆரோ மார்க் எப்படி லிங்க் பண்ணுறங்கிறது பாரு, புரியுதா? ஸோ இதை தான் இப்போ பேசிக்காக ஒரு கான்செப்ட் மேப்னு சொல்கிறேன். டைட்டில்ன்றது என்ன, சென்டராக கொடுக்கறது. நோட்ஸ் அப்படிங்கிறது என்ன, இதெல்லாம் தான் நோட் 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 நோட். கீ பாயிண்ட்ஸுன்றது என்ன, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஒரு சிங்கிள் வேர்டு இல்லாட்டினா 2 வேர்ட்ஸ், அவ்வளோதான். எவ்வளோக்கு எவ்வளோ உடச்சி எறிய முடியுமோ அப்படி எறியணும். பெரிய பெரிய லெங்க்தி சென்டென்ஸ்லாம் போட்டால் நமக்கே கன்ஃபியூஷன் ஆகிடும். நமக்கு பாயிண்ட் தான் முக்கியம். தென் we can form our own sentences. இதை போய் நீ எக்ஸாமில் ரீப்ரொடியூஸ் பண்ணின, திஸ் இஸ் கால்ட் கான்செப்ட் மேப். இது எக்ஸாமில் அப்படியே போட்டேன்னு வச்சுக்கிங்க, மார்க்கு கொடுக்க மாட்டாங்க. என்ன சார் நீங்கள் சொன்ன கான்செப்ட் மேப்பை நான் போட்டேன் மார்க்கே கொடுக்கலைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அப்போ இது எதுக்காக, இந்த கான்செப்ட் மேப்பு எதுக்காக நாம் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் ப்ரெசன்டேஷன், அதாவது இப்போ நான் இந்த கான்செப்ட் மேப்பை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியும். அப்போ இன்னொருத்தருக்கு சொல்லித்தரத்துக்கு இந்த கான்செப்ட் மேப்பு செமையாக யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்னது, அந்த கான்செப்ட் மேப்பை ரிட்டென்ஷன் பண்ணிக்கலாம் ஈஸியாக, மனசில் அப்படியே நிப்பாட்டிடலாம். அப்போ நிப்பாட்டினா ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் வர்றதுனால நமக்கு அந்த மனசில் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நின்றுடும். அப்படியே நின்றுடுச்சு அப்படின்னாக்கா இது ஓவரால் கான்செப்ட் மேப் இங்கே கொண்டு வந்திருக்கேன். அப்படி ஓவராலாக நின்னோன்னே இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கான்செப்ட் மேப்பை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணணும், எழுதி பார்க்கணும் என்னுடைய ஆன்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ அதுக்கு நான் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறேன், இப்போ பாயிண்ட் நம்பர் 1 எடுத்துப்பேன். ஸோ அதை பேஸ் பண்ணி
மேஜரான பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன். இப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபிசிக்கல் ஸ்டேட், பாய்லிங் பாயிண்ட், solubility, odor. There are 4 important properties associated with this. ஃபிசிக்கல் ஸ்டேட் அப்படிங்கிறப்போ கேஸ் அப்படின்னா அது மெத்தனால் வந்து கேஸ், லிக்விட் வாலட்டைலாக இருக்கிறது எத்தனால் ப்ரோப்பனால். இங்கே வந்து ஒரு குட்டி குட்டி சென்டென்சஸாக நான் ஃபார்ம் பண்ணி எழுதியிருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும். டைபோல் இன்ட்ராக்ஷன் காசஸ், இங்கே ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்சஸ் ஷார்ட் ஃபார்மில் நான் கொண்டு வந்திருப்பேன். புரியுதா? ஸோ அப்படி வந்தாக்கா இப்போ வந்து இது ஒரு நோட்ஸ் ஆகிடும். இப்போ இது நோட்ஸாகவும் இருக்கும், அதே டயத்தில் ஆன்சராகவும் வரும். இது எக்ஸாமில் எழுதுனாக்கா இது பார்ப்பாங்க நீட்டாக. 4 பாயிண்ட் நறுக்குன்னு சொல்லியிருக்கான். ஓகே, ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை கொடுத்துட்டான், பாய்லிங் பாயிண்ட்டில் 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டையும் கொடுத்துட்டான் அந்த பையன். அடுத்தது solubility 3ஐயும் கவர் பண்ணிட்டான். ஓடர் எக்ஸலண்ட். ஸோ என்ன பண்ணுவாங்க டீச்சர், பார்த்தோன்னே ப்ரெசன்டபிலிட்டேஷன் நீட்டாக இருக்குது. அதோடு இல்லாமல் இந்த ரிலேட்டட் இன்ஃபோகிராஃபிக்ஸை நான் இங்கே பக்கத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வேறு. ஸோ இது வந்து ஒரு 5 மார்க்ஸ் கொஷின்னா கண்டிப்பாக 5 out of 5 எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. புரியுது? எல்லா பாயிண்ட்டும் கொடுத்துட்டா வேறு வழியே கிடையாது, போட்டு தானே ஆகணும். திஸ் இஸ் த வே டு ஸ்கோர் சென்டம் இன் கெமிஸ்ட்ரி ஆர் ஃபிசிக்ஸ் ஆர் எனி சப்ஜெக்ட். எப்போதுமே நமக்கு டிஸ்கிரிப்டிவில் எடுத்தோம் அப்படின்னா ஃபுல் மார்க் போட மாட்டாங்க. ஆனால் நீ எல்லா பாயிண்ட்டையும் நறுக்கு தெரிச்ச மாதிரி போட்டான்னு வச்சுக்க, நீயே கேட்கலாம், மிஸ் நீங்கள் வந்து 5க்கு எனக்கு 4 தான் போட்டிருக்கீங்க, 1 பாயிண்ட்டு கம்மி பண்ணதுக்கு, மார்க்கு கம்மி பண்ணதுக்கு என்ன ரீசன் கேட்டு தெரிஞ்சுக்கலாமே, ப்ரொவைடட் நீ எல்லா பாயிண்ட்டையும் ரீப்ரொடியூஸ் பண்ணியிருந்தால். புரியுதா? ஸோ திஸ் இஸ் த வே யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உன்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ஸோ இதில் இப்போ இந்த பாய்லிங் பாயிண்ட்டை மட்டும் தனியாக இப்போ நான் ஓவராலாக கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு பாய்லிங் பாயிண்ட் அதை மட்டும் தனியாக நான் இல்லஸ்ட்ரேட் பண்ணி அதை ஒரு மேப்பிங் பண்ணியிருக்கேன். அதுதான் இது. ஹையாக இருந்தால் லோவாக இருந்தால், ஹைன்னாக்கா என்னென்ன ஃபேக்டர்ஸ், லோன்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ். ஸோ மாலிகுலர் மாஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாய்லிங் பாயிண்ட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இந்த 2 மாலிகுலுக்கும் ஈக்குவல் மோலார் மாஸ் இருக்குது. அப்படிங்கிறப்ப அது எதனால்? அப்போது அனதர் ஃபேக்டர் அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ இந்த மாதிரி இந்த கான்செப்டை இதில் ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு 3 மார்க்ஸ் கொஷின்ஸ் கேட்டாலும் இந்த பேசிஸில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு டக்குன்னு பண்ணலாம். புரியுதா? இப்போ நான் எப்படி அந்த மேப்பிங் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறன்றது புரியுதா? லெட் மீ சம்மரைஸ். நான் என்ன பண்ணியிருக்கேன், டெக்ஸ்ட் புக் பேராகிராஃபு, லெங்க்தி பேராகிராஃப் உனக்கே தெரியும், அதை தான் கான்செப்ட் மேப்பாக வரவழைக்கிறோம். ஸோ இதோட இன்புட், இது இந்த கான்செப்ட் மேப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் நமக்கு வேணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட கான்செப்ட் மேப்பை போடுறான்னா உடனே டெக்ஸ்ட் புக் எடுத்து வச்சுக்கிற, அது புரிஞ்சும் புரியாமலும் உட்காந்துகிட்டே இருக்க. நான் கொடுத்த நோட்ஸ் இருக்குல்ல, இல்லாட்டினா ஒரு கைடு இருக்கும்ல, இல்லாட்டினா டீச்சர் கொடுத்த நோட்ஸ் இருக்குல்ல, எல்லாத்தையுமே அந்த ரிலேட்டட் மெட்டீரியல், ஸ்டடி மெட்டீரியல் பக்கத்தில் வச்சுக்கணும், ரிசோர்ஸஸ் பக்கத்தில் வச்சுக்கணும். அப்போ அந்த டேர்ம்ஸ் அண்ட் டெஃபினிஷன்லாம் அக்குரேட்டாக நீட்டாக வரும். இந்த புக்கில் டெக்ஸ்ட் புக்கிலேருந்து எடுக்கிறது சம்டைம்ஸ் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. அவங்க லெங்க்த்தியாக எழுதி போயிட்டே இருப்பாங்க, அது எப்படி எழுதுறதுன்னு உனக்கு தெரியாது. வேறேஸ் ஒரு ப்ராப்பர் டீச்சரோ இல்லைன்னா கைடோ அவங்க வந்து கிளியராக இந்த டேர்முக்கு இதுதான் டெஃபினிஷன் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நம்மள்கிட்ட சிபிஎஸ்சியில் இல்லாத நோட்ஸாக கைட்ஸாக என்ன அருமையாக கொடுத்துருக்காங்க. ஒய் டோன்ட் யூ யூட்டிலைஸ் இட்? நானும் லைப்ரரியிலேருந்து உங்களுக்கு புக்ஸை கொடுத்துருக்கேன். புக்ஸை வச்சுட்டே இருந்தால் என்னத்துக்கு ஆகுது? படிக்கிறப்ப அதை யூஸ் பண்ண வேண்டாமா? இப்படி இந்த டெக்ஸ்ட் புக்லேருந்து இப்போ இதை ஒன்ஸ் இதை எடுத்துட்டேன்னா மறுபடியும் டெக்ஸ்ட் புக் போக வேண்டிய அவசியமே இருக்காது. இல்லைன்னா நாளைக்கு எக்ஸாமினேஷன் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை வச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்க, என்னத்துக்கு ஆகும்? எந்த பாயிண்ட்டை தேடிட்டு இருப்பியா? வேறஸ் இந்த மாதிரி ஒரு கண்டென்ஸ்டு மேனரில் இருந்ததுன்னு வச்சுக்கேன், எல்லா பாயிண்ட்டும் வந்தாச்சு 1 பேஜில். இது பேர் சீட் ஷீட்டுன்னு கூட சொல்லலாம். எல்லாமே ஒரே பேஜில் அடக்கமாகிடுது. அதை பேஸ் பண்ணி டக்குன்னு மூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாமே. புரிஞ்சுதா? அது ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். இப்போ புரியுதா நான் எப்படி கான்செப்ட் மேப் அப்படிங்கிறது எடுக்கிறேன்? இப்போது இவன் இதில் டீட்டெயிலுக்கு வருவோம். இவன் என்ன பண்ணியிருக்கான், டோட்டலாக செம்மையாக, அதாவது கிளாரிட்டி இருக்கணும் எப்போதுமே. நாம் படிக்கிறப்போ நம்மளும் கிளியராக இருக்கணும். நம்ம மைண்டு இன்னொருத்தருக்கு எடுத்து சொல்கிறப்பையும் கிளியராக சொல்லணும். கற்றோர்க்கு அழகு சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் அப்படிங்கிறப்போ இப்போ நீ என்ன சொல்ல வர, கெமிக்கல் ரியாக்ஷன் எப்போதுமே இந்த மாதிரி வேவினஸ் போட்டால் ஒரு கன்ஃபியூஸ்டு, இதெல்லாம் ஆர்டிஸ்டிக்காக இருக்கலாம். பட் நம்ம வந்து ஆர்டிஸ்டிக் மட்டும் முக்கியம் இல்லை. நம்மளுடைய மெயின் எய்ம் என்ன, நான் எதுக்காக கான்செப்ட், நீ எந்த வேலை செஞ்சாலும் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு புரிஞ்சு செய்.
அதே மாதிரி தான் இப்போ கான்செப்ட் மேப்போ ஸ்கெட்ச் நோட்டோ உனக்கு போட சொன்னேன். கான்செப்ட் மேப்புக்கும் ஸ்கெட்ச் நோட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கான்செப்ட் மேப்புன்றது குட்டி குட்டி இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் எத்தனை சப் டாபிக்ஸ் இருக்குது, ரியாக்ஷன், பேலன்ஸ்டு ஈக்குவேஷன், அப்புறம் என்னது இது டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன், ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன், இதை பற்றி தான். இதை நீ எப்படி பண்ணியிருக்கலாம், பேலன்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் ஈக்குவேஷன். சார் இதுதான் என்னுடைய மெயின் டாபிக், இதில் நான் ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் ரியாக்ஷன், திஸ் இஸ் மை மெயின் நோட். இது தேவையா, ஏன் டைமை வேஸ்ட் பண்ணுற? அடுத்தது பேலன்ஸ்டு ஈக்குவேஷன், நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன், நெக்ஸ்ட்டு ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் எஃபெக்ட்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும், 4 பாயிண்ட் வந்துடுச்சு, ஸ்ட்ரைட்டாக போடலாம். எப்போதுமே சிமெட்ரி மெயினான பாயிண்ட்டை நீ எடுத்த எடுப்புலேயே இப்படி எழுதிடாதீங்க ஸ்கெட்ச் நோட்டை. நான் எப்படி ஒரு புல்லட் பாயிண்ட் மாதிரி நான் எழுதி வச்சுக்கிட்டேன், அது கரெக்டாக ஆர்டராக இருக்கான்னு பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேட்டர்ட் டயக்ராமாக பாயிண்ட்டாக போட்டு அதுக்கப்புறம் தான் லிங்க் பண்ண, உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி எதை எங்கே போட்டால் நல்லாயிருக்கும்ன்றதை நம்ம பார்க்கலாம். அப்போ அது லிங்க் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். கான்செப்ட் மேப் அப்படின்னாலே என்னன்னாக்கா, ஏதோ இப்போ நான் எப்படி லிங்க் பண்ணியிருக்கேன்றதை பாரு. இதில் பார்த்துனாக்கா அழகாக லிங்க் பண்ணியிருப்பேன், எதனால் அப்படிங்கிறத லிங்க் பண்ணியிருப்பேன். இதில் பாரு, இப்போது இந்த ஆர்டர், இதை நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாரு. ஆர்டர் அப்படின்னா இந்த கெமிக்கலில் ஆர்டர் இருக்குது. இந்த ஆர்டர் எப்படியெல்லாம் இருக்கலாம், அது 2 பாயிண்டில் கொடுத்துருக்கேன். இங்கேருந்து வெளியில் வர்றது 2 பாயிண்ட்டு தான். ஒன்று பஞ்சன்ட் ஆர்டர், இன்னொன்று ஃப்ராக்ரண்ட் ஸ்மெல், நைஸாக நல்லா வாசனை அடிக்கும், இல்லாட்டினா மூக்கு எரிகிற மாதிரி பயங்கரமாக பஞ்சண்ட்டாக இருக்கும். இந்த 2 ஆஸ்பெக்ட். அந்த 2 ஆஸ்பெக்டில் பஞ்சன்ட்டு எதனால், பிகாஸ் ஆஃப் லோயர் மெம்பர்லாம் பஞ்சண்ட்டாக இருக்கும். அடுத்தது என்ன சொல்கிறேன், ஹையர் மெம்பர்லாம் ஃப்ராக்ரண்ட்டாக இருக்கும். அது போடுறப்பே பட்டுன்னு சொல்லிட்டேன் பார். அதுக்கப்புறம் தட் இஸ் கார்பன் செயின் லெங்த், அதை பற்றி பேசுகிறேன். ஸோ கார்பன் செயின் லெங்த் இன்க்ரீஸ் ஆகிறப்போ பஞ்சன்சி கம்மியாகுது. கார்பன் செயின் லெங்த் இன்க்ரீஸ் ஆகிறப்போ ஃப்ராக்ரன்ஸு இன்க்ரீஸ் ஆகுது. பஞ்சன்சி கம்மியாச்சுன்னா என்ன, ஃப்ராக்ரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது தானே ஆகும். ரெண்டுத்துக்கு இடையில இருந்தானாக்கா ஆர்டர்லெஸ்ஸாக இருக்க போகுது. இப்போ புரியுதா? ஸோ இப்போ இந்த ஆர்டர், ஒரு கெமிக்கலில் ஆர்டர் அப்படிங்கிறது எதனால் எப்படி வருது அப்படிங்கிறத கிளியர் கட்டாக சிம்பாலிக்காக அழகாக சொல்லிட்டோம். இதையே நான் 1000 வார்த்தையை போட்டு சொல்லியிருந்தாலும் புரியாது, இல்லாட்டினாக்கா லைன் பை லைன் எழுதி வச்சுருந்தாலும் புரியாது. இப்போ புரியுதா நான் என்ன எப்படி அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்ட்டு? இதை தான் கான்செப்ட் மேப்பிங். அதாவது உன்னுடைய ஐடியாஸையும் லேர்னிங்கை வந்து என்ன இல்லை, வாட் இஸ் லேர்னிங், ஏற்கனவே நமக்கு என்ன ஃபெமிலியரான வேர்ட்ஸோ அதை வச்சுக்கிட்டு தெரியாததை புதுசாக தெரிஞ்சுக்கிறோம். ஸோ தெரிஞ்ச விஷயத்தை வச்சு தான் தெரியாத விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் நான் என்ன சொன்னேன், எடுத்த எடுப்புலேயே இந்த டெக்ஸ்ட்டு பார்க்குறப்போ, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டினோடனே உனக்கு டகார்னு என்ன பண்ணணும், நீ அதை எழுதணும், தப்பே கிடையாது. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டினா சார் சாலிடு லிக்விடு அப்பியரன்ஸ் இருக்கும், பாயிலிங் பாயிண்ட் மெல்ட்டிங் பாயிண்ட் இதெல்லாம் இருக்கும், சாலிபிலிட்டி இருக்கும், அப்புறம் ஆர்டர் பற்றி பேசுவாங்க, விஸ்காசிட்டி பற்றி பேசுவாங்க. இதில் நமக்கு எது தேவையாக இருக்குது, இதில் இவ்வளோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் அந்த 4 மட்டும்தான் பேசுகிறான். இப்போ பாரு 4 மட்டும் தனியாக ட்ராக் பண்ணி, எப்படி ஒரு மேக்னெட்டில் ஒரு குண்டூசிலாம் பிடிச்சி அப்படியே தூக்கணும்ல, அந்த மாதிரி தூக்கணும். அதுதான் கான்செப்ட் மேப். புரிஞ்சுதா? அப்போ நீ என்ன பண்ணியிருந்துக்கணும், டெக்ஸ்ட் புக்கை பாரு, ஓவராலாக பாரு, அழகாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்கெட்ச் நோட்டுன்றது என்டையர் சாப்டருக்கு அப்படியே அள்ளணும் அது ஃபுல்லாக. இப்போ இந்த கான்செப்ட் மேப்பு நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஒரே ஒரு இதுக்கு தான் போட்டிருக்கேன். இதுக்கு ஒரு பர்டிகுலர் காம்பவுண்டுக்கு போட்டிருக்கேன் இல்லையா. இது வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் அப்படின்னு டாபிக். ஆனால் அந்த டாபிக் வந்து என்னது, ஓவராலாக ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். அதில் இது ஸ்ட்ரக்சர், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ரியாக்ஷன், யூசஸ், இது மேஜராக 4 ஆஸ்பெக்ட் இருக்குது. அந்த 4 ஆஸ்பெக்டில் ஒரு ஆஸ்பெக்டை நான் வந்து இந்த இடத்துல கான்செப்ட் மேப்பாக போட்டிருக்கேன். இப்போ புரியுதா? அதே மாதிரி தான் இங்கேயும் நீ என்ன இப்போ டெவலப் பண்ணுறப்ப நீ நல்லா புரிஞ்சுக்கோ. டாபிக் எழுதுகிற இதெல்லாம் சப் டாபிக் எழுதியிருக்க இல்லையா, இங்கே வந்து சப் டாபிக் கொடுத்துருக்க, அதை முதல்ல எழுதணும். இந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் சப் டாபிக் என்னென்ன கொடுத்துருக்காங்க, கெமிக்கல் ரியாக்ஷனில் சப் டாபிக் என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். சப் டாபிக் எழுதியிருக்கே, அது கூட பார்ப்போம். ஆமாம், டேபிள் கொடுத்துருக்கில்ல.
அனுப்பிச்சிருக்கில்ல, இது எடுத்துக்க, அது இன்னும் கரெக்ட் பண்ணாமலே இருக்கு. இதுதான் மேஜராக சப் டாபிக், இது இங்கே போட்டிருக்க சப் டாபிக். அப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் இதை பற்றி தான் மேஜராக பேசுகிறோம். புரியுதா? நீ என்ன பண்ணணும் இப்போ? நீ ஸ்கெட்ச் நோட் வரைஞ்சிருக்கில்ல, இட் இஸ் இன்கம்ப்ளீட் என்னை பொறுத்தவரையிலும். புரியுதா? இங்கே என்ன பண்ணணும் நாம்? தட் இஸ் ரியாக்ஷன். அப்போது இது ஒரு கான்செப்ட் மேப்பிங் பண்ணலாமா? ஸோ கான்செப்ட் மேப் 1 C1 இதை பயங்கரமாக பில்டப் பண்ணியிருக்கணும். புரியுதா? அப்புறம் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் என்ன அட்டகாசமாக இருக்குது, அருமையான டாபிக். எப்படி பேலன்ஸ் பண்ணுறது எல்லாமே உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் அலாங் வித் த எக்ஸாம்பிள், கான்செப்ட் 3. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். ஸோ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் அப்படின்னா என்ன? ரிடாக்ஸ் இது ரெண்டையும் சேர்த்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ கான்செப்ட் 4. புரியுதா? அப்போ நீ என்ன ஃபஸ்ட்டு என்ன அட்டம் பண்ணணும்? ரியாக்ஷன் மட்டுமே தனியாக நீ போடணும். புரிஞ்சுதா? நீ எடுப்பிலே என்ன பண்ணிட்ட, எல்லாம் சேர்த்து ஒன்று கோத்து விட்ட. இப்போ இந்த ரியாக்ஷன் மட்டுமே எடுத்தோன்னா எத்தனை பாயிண்ட்டு திரும்ப வரும்? அதில் ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் வரும் அது. அப்போ அந்த ரியாக்ஷன் மட்டுமே எடுத்தோம் அப்படின்னாக்கா ஏகப்பட்ட பாயிண்ட் வரும். அது ஒரு கான்செப்ட் மேப் 1. அடுத்தது என்ன பண்ணலாம்? தட் இஸ் எப்படி ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறது, எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது. அதில் வேர்டு ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட் பண்ணலாம், எலிமெண்ட் ஃபார்முலா ஃபிசிக்கல் ஸ்டேட்டோடு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வரிசையாக வரும். அதுக்கப்புறம் தட் இஸ் நான் அடிக்கடி சொல்லுவேன், தட் இஸ் என்ன மெத்தட் அது, நான் ஹவு டு பேலன்ஸ் த கெமிக்கல் ரியாக்ஷன் நான் நிறையவே சொல்லி கொடுத்துருக்கேன். அட்லீஸ்ட் உனக்கு தெரிஞ்சதையாவது நீ போட்டிருக்கலாம். நீ என்ன பண்ணுற, எடுப்புலையே இது கான்செப்ட் மேப்பு போட்டியா? போடாமல் ஸ்கெட்ச் நோட் போடுறதுல பிரயோஜனமே இல்லை. புரிஞ்சுது? இப்போ கான்செப்ட் மேப்பு ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக போட்டியா? நான் சொன்ன மாதிரி புக்கை வரியாக படிச்சியாத ஒன்று விடாமல் அதில் உள்ள அத்தனையும் வெளியில் வரணும். கான்செப்ட் மேப்புங்கிறது ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அப்படியே சின்னதாக ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அது ஒரு ஆல விதை மாதிரி. ஆல விதை ஒரு ட்ரீயோட ஒரு சீடு இல்லைன்னா ஒரு கண் இருக்குல்ல, தட் ரெப்ரசன்ஸ் என்டையர் திங் இல்லையா? அந்த கோழி முட்டைன்னு இறைவன் கொடுக்குறான் ஒரு எம்ப்ரியோ, அதில் என்டையர் அந்த பேர்டோட என்டையர் ஃபெனாமினான்னு உள்ளே கண்டென்ஸ்ட் மேனரில் வச்சுருக்கான் இல்லையா? அந்த மாதிரி நம்ம பண்ணணும். புரியுதா? ஏதாவது டவுட் இருந்தால் கேளு. இப்போ நீ இதில் என்னென்ன பண்ணியிருக்கன்றது புரியுதா? நீ என்ன பண்ணணும்? ஸ்கெட்ச் நோட்டு இமீடியட்டாக போடக்கூடாது. இப்போ புரியுதா? கான்செப்ட் மேப்பை டச் பண்ணாமல் கெஸ்ஸை போட்டால் கம்ப்ளீட் ஆகாது. நீ என்ன பண்ணியிருக்கணும்? டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் அதை ஒரு தனி கான்செப்ட் மேப்பாக போட்டு என்ன பண்ணியிருக்கலாம்? இதை ஒண்டி தனியாக போட்டிருக்கலாம். இப்போ நீ இந்த டயக்ராமை பேஸ் பண்ணி சொல்லு. வி வில் ட்ரை டு கெமிக்கல் ரியாக்ஷன் மட்டுமே நம்ம தனியாக போடுவோமே. கெமிக்கல் ரியாக்ஷனில் அதாவது டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் அது மட்டுமே ஒரு அருமையான கான்செப்ட் ஆச்சு. அது சூப்பராக போடலாமா இல்லையா? சொல்லு பார்ப்போம். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன், த டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன், டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் போடுற. இதில் என்னென்ன கீ பாயிண்ட்டு எத்தனை இருக்குது? மொத்தம் எத்தனை பாயிண்ட் இருக்குது சொல்லு பார்ப்போம். இதில் 1 2 3 4 5 6 7. ஸோ 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. நீ என்ன பண்ணலாம்? 7 அழகாக நீ அடுக்கி வைக்கலாமே, சூப்பராக பண்ணலாம்ல. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட்டு 1 2 3 4 5 6 7 அழகாக பண்ணலாமே. ஸோ பாயிண்ட் நம்பர் 1, இந்த பாயிண்ட் நம்பர் 1க்கு நீ என்ன பண்ணியிருக்கலாம்? அதாவது சார் இது ஃபஸ்ட்டு ஐ எம் டாக்கிங் அபவுட் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ என்ன பண்ணலாம்? எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், எக்ஸோதெர்மிக். நான் என்ன சொல்லியிருக்கேன்? நோட் எப்போதுமே ரவுண்ட் பண்ணிவிடு. இது பாக்ஸ் பண்ணால் அதை ரவுண்ட் பண்ணிவிடு. அடுத்தது எண்டோதெர்மிக் ரியாக்ஷன், எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஓகேவா? அடுத்தது காம்பினேஷன் ரியாக்ஷன். ஸோ இந்த மாதிரி நீ நிறைய எடுத்துகிட்டு போகலாமே, அழகாக வருமே. 2 3 4 ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒயிட் ஸ்ப்ரெட்டாக போடலாம். போட்டுட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள். இப்போ பாரு, கம்ப்ளீட் ஆகாதா? சொல்லு. நீ அதுக்கப்புறம் புக்கே படிக்கணும்னு அவசியமே இல்லை. புக்கை படிக்கணும் அவசியமே இல்லை. உன்னோட நோட்ஸே உனக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீ எப்படி கேட்டாலும் பட்டுன்னு அடிப்பேன். அதில் உள்ள முக்கியமான கீ பாயிண்ட்லாம் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், அட்டகாசமாக முடியுமே.
இது முடிஞ்சிடுச்சுன்னா இதை எடுத்துகிட்டு போய் சின்னதாக அதை மாற்றி அதை அப்படியே ஸ்கெட்ச் நோட்டில் போய் நுழைச்சேன்னா அது ஃபுல்லாக எல்லா இடம் என்டையர் சாப்டர் ஒரு பேஜுக்குள்ளே அப்படியே கொண்டு வந்துடலாம். எக்ஸாம் டைமில் யூ ஜஸ்ட் பிலீவ் மீ, இந்த பேஜ் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது எத்தனை பேஜஸில் இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 20 பேஜஸில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கையில் நீ எப்படி பண்ணி வச்சுருக்க? ஒரு அருமையான நேவிகேஷன் பிளான் மாதிரி ஒரே லே அவுட், ஒரு கட்டடம் கட்டுற இன்ஜினியர் வந்து பிளான் வச்சுருப்பார்ல, அந்த மாதிரி பர்ஃபெக்டாக வச்சுருப்பார். நீங்கள் புரியுதா? இப்போ இதில் உள்ள விஷயங்களை நான் வேர்டிங்கில் போட்டு எழுதுனா அது ஒரு 20 பேஜ் 30 பேஜில் நான் ஒரு புக்காக தான் போடணும், இல்லாட்டினா ஒரு டெக்ஸ்ட் புக்கில் ஒரு சின்ன ஒரு சாப்டராக போடணும். ஆனால் நீ என்ன பண்ணிட்ட? அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அருமையாக ஒரு மேப், ஒரு நேவிகேஷன் மேப் மாதிரி பண்ணிட்டேன் நீங்கள், இல்லையா? ஸோ ஜிபிஎஸ் மாதிரி பண்ணிவிட்டு அப்போ அதை வந்து நம்ம ஈஸியாக நேவிகேட் பண்ணல. எது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, எந்தெந்த லொக்கேஷனில் என்னென்ன பாயிண்ட் இருக்குது, அப்படியே விசுவலைஸ் ஆகிடும். தட் இஸ் கால்டு ஃப்ரேம் மெமரின்னு பேர். அப்படியே ஃபோட்டோகிராஃபிக் மெமரி வந்துடும் உனக்கு, புரியுதா? அப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்க, நீ எந்த காலத்துலேயும் நான் 10th போட்டேன் தெரியுமா, இன்னும் லைவாக இருக்கும் உனக்கு. திஸ் இஸ் த வே யூ ஹேவ் டு ஸ்டடி. அதை விட்டுட்டு நான் ஏதோ கடமைக்கு பண்ணேன் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு எடுத்து பண்ணேன். ஒரு யூ ஜஸ்ட் பிலீவ் மீ, ஒரு என்டையர் சாப்டரே ஒரு பேஜுக்குள்ளே நீ கொண்டு வந்துட்ட. அதை நீ ஃபஸ்ட் அது டெவலப் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான எஃபோர்ட் நீ போடுறீல, அது டைம் எடுத்து போட்டிருப்பேன். ஆனால் ஒன்ஸ் இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது டீச்சர் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு முத்துன்னு தெரியலையா, பேர்ல்ஸ், அந்த ஸ்ரீபெட் பாட்டிலில் ஒரு 108 பேர்ல்ஸ் போல் போட்டு வச்சுருந்தாங்க. கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இவங்க மூடியும் போடலை, வெறுமனே வச்சுருக்காங்க. எவனோ ஒரு குறும்புக்கார பையன் இப்படி வந்தவன் டக்குன்னு தள்ளி விட்டான். அதை அத்தனை முத்தும் கீழே கொட்டி போச்சு. 108 பேர்ல்ஸும் கீழே கொட்டிடுச்சு. இந்த 108 பேர்ல்ஸையும் பொறுக்கடானாக்கா அந்த கிளாஸ் ஃபுல்லாக எல்லா பசங்களும் பொறுக்குன்னு பொறுக்கி கண்டிப்பாக 108ல் ஒரு 4-5 மிஸ் ஆகிருக்கும். ஸோ 100 தான் எடுத்திருப்பானுங்க. ஆனால் அதுக்கு அவங்க செலவு பண்ண டைம் எவ்வளோ? என்டையர் கிளாஸ் பீரியடே போயிருக்கும், 40 minutes போயிருக்கும். அதில் டீச்சரும் டென்ஷனாக இருப்பாங்க, இல்லையா? உடனே இதை பற்றி அவங்க வீட்டுக்கார்ட்ட போய் வீட்டுக்கு போனோன்னா, ஸ்கூல் முடிஞ்சோன்னா வீட்டுக்கு போய் சொல்கிறாங்க, இது மாதிரி முத்து எடுத்துகிட்டு போயிருந்தேன், டகார்னு கோக்கலாமேன்னு வச்சுருந்தான், அதுக்குள்ளாட்டி எவனோ தள்ளி விட்டான். நீ என்ன பண்ணியிருக்கணும்? ஸ்கூலுக்கு கிளாஸ் அப்படி எடுத்துகிட்டு போய் ஏதாவது காமிக்கணுன்னா கூட கோத்துட்டு கொண்டு போய் காமிச்சிருந்தா சௌரியமாக இருக்கும்ல அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் சஜஸ்ட் பண்ணார். நீ ஒரே வேலையில் வேலையாக நீ என்ன பண்ணுற, அந்த முத்தை ஒரு மாலையாக கோத்துரு. உடனே எக்ஸ்ட்ராவாக அந்த 8 இதையும் சேர்த்து வச்சு 108 பேர்ல் கொண்ட ஒரு மணி மாலையாக, முத்து மாலையாக அவங்க பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் கிளாஸுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க, அதே மாதிரி கையில் வச்சுருந்தாங்க. இப்போ அதை கண்டெய்னரில் போட்டிருந்தாங்க. அதே ஸ்டூடெண்ட்டு வந்தான், அவன் தள்ளி விட்டு எவ்வளோ செகண்டில் அதை எடுத்து வச்சுருப்பாங்க? ஸ்ப்ளிட் செகண்டில் எடுத்து வச்சுருப்பாங்கல்ல. ஏன்? அதை கோத்து வச்சுருக்கோம். இப்போ புரியுதா? ஸோ கோத்து வச்ச முத்தை என்ன பண்ணிட்டோம், நம்ம ஒரு செகண்டில் திருப்பி எடுத்து வச்சிட்டோம். ஆனால் இந்த கோக்காமல் வச்சுருந்தோன்னாக்கா அந்த முத்துவெல்லாம் செதறி போயிருக்கும். ஸ்கேட்டர்டு ஐடியாஸ் என்றைக்குமே யூஸ்லெஸ் தான். இப்போ புரியுதா? நான் சொன்னது எல்லாம் இந்த முத்துன்னு நான் சொன்னது என்னென்னா ஐடியாஸ், கண்டென்ட், கான்செப்ட், இதை தான் பாயிண்ட்ஸு, இதை தான் சொல்கிறேன். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் செதறடித்து நம்ம வந்து ஐடியாஸை செதறடித்து வச்சுருந்தோம்னாக்கா அது ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். திருப்பி 100% அது வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. வெரஸ் இப்போது அது ஒரு கோர்வையாக கோத்து வச்சுருந்தோம். லைக் இப்போ நம்ம கோத்து வச்ச மாதிரி கான்செப்ட் மேப்பெல்லாம் கோத்து வச்சுருந்தோம். ஒன்றுமே இல்லை, ஒரு சிம்பிள் லாஜிக். நீ வந்து மேக்னெட் எடுத்துக்கோ, அண்ட் இந்த பின்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, பால் பென்லாம் வச்சுருப்பாங்க, அது அங்கே இங்கேயும் செதறிட்டு இருக்கும். ஸோ இந்த உங்கள் ஹெச்எம் ரூமில் பழைய காலத்தில், இப்போல்லாம் அதெல்லாம் வச்சுருக்காங்களான்னு தெரில, அந்த காலத்தில் ஹெச்எம் ரூம் நான் அதெல்லாம் ஒரு ஆசையாக பார்ப்பேன். நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மேக்னெட்டை வச்சு டக்கும்பாங்க, எல்லா பின்னும் டகான்னு வந்து ஒட்டிக்கும். அதே மாதிரி தான் நாம் ஒரு கான்செப்ட் மேப் பண்ணிட்டோம்னா எல்லா பாயிண்ட்டும் அப்படியே வந்து கிரகிச்சுக்கும், அப்படியே ஒட்டிக்கும். அப்போ ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்ல. ஸோ 100% லேர்னிங், அப்போது 100% டெலிவரி. அப்போ உனக்கு 100% மார்க் வருமா வராதா? இது மனசில் நல்லா வச்சுக்கோங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி ஃபுல் ஃபோக்கஸ் அட்டென்ஷன் கொடுத்து மேப்பிங் பண்ணி நேவிகேட் பண்ணி படித்தேன்னா அது இதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா லேர்னிங் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். புரியுதா? ஸோ அந்த பேசிஸில் நீங்கள் நல்ல விதமாக பண்ணுங்கள். இந்த கான்செப்ட் மேப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிங்க. உங்களுக்கு நிறைய டைம் கொடுத்துட்டேன். ப்ளீஸ் டூ இட் இமீடியட்லி. ஓகே.